இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளோட நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியின் அளவுகோலை பற்றி நம்ம இவ்வளோ எபிசோடில் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது மகிழ்ச்சி அப்படின்றது எப்படி உருவாகுது, இது எதெல்லாம் தடை செய்யுது, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்பிகிட்ருக்கோம், எதெல்லாம் நம்ம விட்டுடணும், டெலீட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பேசும்போது பல கோணத்தில் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சியை வெளியில் தேடிட்டு இருந்தோம், உள்ளே தேடிட்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் எதுவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு நிலை, ஸ்டெபிளைஸ்ட் நிலை அப்படின்னு சொல்லுவோம். அமைதி, அன்பு, மகிழ்ச்சி இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே நிலையில் அது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் யார் அப்படின்ற ஒரு உண்மை இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முக்கிய பங்கு எது நம்ம வகிக்குது அப்படின்னா ராஜயோக தியானம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்னதான் நான் யார் அப்படின்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த நினைவை எனக்குள்ளவே நான் தக்க வச்சுக்கணும், இந்த விழிப்புணர்வு எனக்கு இருக்கணும்னா அதுக்கு உதவி செய்கிறது இந்த ராஜயோகா தியானம் தான். தொடர்ந்து இதை பற்றி பேசுறதுக்காக எப்பவும் போல் இன்றைக்கும் சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. நான் யார் அப்படின்னா நான் ஒரு ஆத்மசக்தி. இந்த அமைதி, அன்பு, மகிழ்ச்சி எல்லாமே எனக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று ஏற்படுது. நாம் நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை வந்த உடனேயே நம்முடைய உணர்வு வேறுபடுகிறது. நான் அப்படின்ற சக்தி, ஆத்மா அப்படின்றதை நாம் உணரணும் அப்படின்னு சொன்னோம். அந்த உணர்வு வந்த உடனேயே ஒரு பலம் கிடைக்கிறது. ஏனென்றால் நான் அழிந்து போகக்கூடியவன் அல்ல. வந்து போகிற உறவுகளோ, இன்று இருந்து நாளைக்கு போய்விடுகிற பதவியோ பட்டமோ இல்லை. நான் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு அழிவற்ற சக்தி அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்ட உடனேயே பயம் என்பது போய்விடுகிறது. இதை நம்ம செல்ஃப் எம்பவர்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மை ஒரு சக்திசாலியாக உணர வைக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இது செல்ஃப் மோட்டிவேஷனும் சொல்லலாம். நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. ஏனென்றால் நான் எதையுமே தேட வேண்டிய அவசியமில்லை, எதையுமே அடைய வேண்டிய அவசியமில்லை. நான் நிறைவாகவே இருக்கிறேன். அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னம்பிக்கை என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு நம்பிக்கை இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நமக்குள்ளே அந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செல்ஃப், நான் யார் என்பதே எனக்கு சரியான ஒரு உண்மை தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்? இருக்க முடியாது இல்லையா? இப்போ நமக்கு நான் யார் அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்கிறது, அந்த உண்மை தெரிந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் என்னுடைய நம்பிக்கை என்பது வளர்கிறது. இதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்குள் சக்தி இருக்கிறது. இவ்வளவு காலம் நான் உடல் என்றோ, இல்லை நான் வகிக்கிற பங்கென்றோ, என்னுடைய தொழில் என்றோ அப்படி தான் நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவையெல்லாம் என்னுடையது, இவைகளை நான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் விட முக்கியமானது, நான் அமைதியானவன், நான் அன்பே உருவானவன், நான் சக்தி வாய்ந்தவன். ஸோ இதையெல்லாம் நாம் சொல்ல 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 அதை நாம் உணர ஆரம்பிப்போம். அதை நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய தேடல்கள் வெளியில் நின்று போய்டும். ஏனென்றால் நான் அதை உள்ளே அனுபவம் செய்ய ஆரம்பிப்பேன்.
ஸோ இது வந்து ஒரு நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லையோ நடந்துராது. நாள்தோறும் இந்த பயிற்சியை நாம் செய்யணும். இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து நான் உடல்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மிக ஆழமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை. இதை வந்து நாம் வந்து நீக்கணும். இதை தவிடு பொடியாக ஆக்கிட்டு நான் ஒரு சக்தி என்கிற உணர்வை நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு பயிற்சி தேவை. அதை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். நான் ஒரு ஆத்மா அமைதியானவன் அப்படின்றத வந்து திரும்ப 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 தியானத்தில் வந்து நமக்கு நாமே சொல்கிறது, அதை அனுபவமும் செய்கிறது. இது வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதற்காக தான் வந்து நம்ம சென்டர்ஸ்க்கு போகிறோம். சென்டர்ஸில் வந்து நமக்கு வந்து ராஜயோக தியானத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. அங்கே டெய்லி வந்து நமக்கு எதை நினைவூட்டுகிறார்கள் என்றால், நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் ஒரு ஆத்மா, சக்தி வாய்ந்தவர்கள், அமைதியானவர்கள், அன்பானவர்கள் அப்படின்னு நமக்கு வந்து திரும்ப 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 அந்த உணர்வை வந்து நினைவுபடுத்தும் பொழுது நாளடைவில் இந்த நம்பிக்கை வந்து நமக்கு உண்மையாக இருக்கும். நம்முடைய பழைய நம்பிக்கைகள், நான் உடல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஸோ நான் என்கிற உணர்வு, இந்த சக்தி அப்படின்னு வரும்பொழுது நான் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தும் பொழுது அந்த நினைவினால், அந்த உணர்வினால் என்னுடைய மனோபாவமும் என்னுடைய கண்ணோட்டமும் மாறுகிறது. அதுக்காக தான் நம்ம சென்டர்ஸில் போயிட்டு உட்காந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். அந்த உணர்வை வருவதற்காக அந்த தியானத்தை நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தியானத்தில் வந்து நான் யார் அப்படின்றதுக்கு அந்த உண்மையை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம் செய்கிற பல விஷயங்கள், பலவிதமான தியானங்கள், மெடிடேஷன்ஸ், பலவிதமாக மந்திரங்கள் சொல்வது, பலவிதமான சடங்குகள் செய்வது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ஆத்மாக்கள் எல்லோருமே வந்து சக்தி இழந்த நிலையில் இருக்காங்க, பேட்ரி மாதிரி. ஸோ பேட்ரி வந்து அதனுடைய சார்ஜ் ரொம்ப இறங்கி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ பலவிதமான சடங்குகள் செய்யும் பொழுது ஆத்மா என்கிற பேட்ரி வந்து தன்னைத்தானே வந்து ரீசார்ஜ் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறது. ஆனால் மிகவும் சக்தியை இழந்த நிலையில் இருக்கிற இந்த ஆத்மா வந்து அந்த மாதிரி ரீசார்ஜ் செய்கிறது என்பது மிகவும் கடினமான ஒரு முயற்சியாக இப்போ இருக்குது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆத்மா என்கிற பேட்ரி பவர் ஹவுஸ், எல்லாவற்றிற்கும் உயர்ந்த, எப்பொழுதுமே சக்தி வாய்ந்த, சர்வ சக்திவானான பரமாத்மாவிடம் வந்து நாம் வந்து கனெக்ஷன், தொடர்பு வைக்கும் பொழுது அப்போது தானாகவே ரீசார்ஜ் ஆகும். ஸோ அந்த ரீசார்ஜ் ஆகிறதுக்காக தான் நாம் வந்து மெடிடேஷனில், தியானத்தில் பரமாத்மாவை தொடர்பு கொள்ளணும். இது வரைக்கும் வந்து நமக்கு நாம் ஒரு சக்தி என்பது தெரியாது, உடல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதுவே பெரிய குழப்பம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் உட்காந்து கடவுளை நினைக்கிறேன். நான் எப்படி கடவுளை நினைப்பேன் அப்படின்னா, உருவத்தினுடைய அடிப்படையில். ஏன்னா எனக்கு உருவம் இருக்கிறது. அப்போது நான் கடவுளையும் வந்து ஒரு உருவம் இருக்கணும் அப்படின்னா தான் எனக்கு வந்து உறவு என்பது ஏற்படும். நம்ம பரமாத்மாவை நினைக்க உட்காரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அவர் யார், அவருடைய பங்கு என்ன, இந்த உலகத்திலாகட்டும் என்னுடைய வாழ்க்கையிலாகட்டும் அவருடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு நாம் உட்காரணும். பரமாத்மாவே இந்த உலகத்தில் வந்து நான் ஆத்மா என்பதையும், அவர் என்னுடைய தந்தை அப்படின்றதையும், அவருடைய பங்கு என்ன என்பதையும் வந்து சொல்கிறார். நான் ஒரு ஆத்மா, உடல் அல்ல அப்படின்ற ஒரு உண்மையை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்பொழுது தான் நான் ஒரு ஆத்மா, ஒரு புள்ளி வடிவமானவன், சக்தி நிறைந்தவன், சக்தியானவன், சக்தியின் வடிவமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வில் வரும்பொழுது தான் பரமாத்மா என்னுடைய தந்தை. அவர் எப்படி இருப்பார்? உருவத்தின் அடிப்படையில் இருக்க மாட்டார், உருவத்தினுடைய ஆதாரத்தில் இருக்க மாட்டார் இல்லையா. என்னை போலவே ஒரு மிக உயர்ந்த சக்தியாக இருப்பார் அப்படின்ற உணர்வு வரும். எல்லா வேத சாஸ்திரங்களையும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட, இன்றைக்கி ஸ்ரீமத் பகவத்கீதையாகட்டும், இல்லை பைபிள் ஆகட்டும், இல்லை குரான் ஆகட்டும், எல்லா வேத நூல்களுமே என்ன சொல்லுது அப்படின்னா, அதர்மம் தலை தூக்கும் பொழுது கடவுள் இந்த உலகத்தில் நிச்சயம் வருவார். அதர்மம் தலை ஓங்கும் பொழுது நான் மீண்டும் இந்த பூமியில் அவதாரம் செய்வேன். அப்பொழுது தர்மத்தை நான் மீண்டும் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் நிச்சயமாக இந்த சிருஷ்டியில், இந்த உலகத்தில் வருவார். வந்து அவர் செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்வார் அப்படின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் என்பது எப்படி இருக்குது? நிச்சயமாக அதர்மம் என்பது தலை தூக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போது வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்விக்கே வந்து
இடம் இல்லை. நிச்சயமாக அவர் வந்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. ஸோ கடவுள் என்பவர் பரமாத்மா இந்த உலகத்தில் வந்து விட்டார். அவர் வந்து எவ்வளவோ நமக்கு தெரியாத உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ஸோ நான் ஆத்மா அப்படின்ற உண்மையை சுயம் பகவான் பரமாத்மாவை இந்த உலகத்தில் இந்த சிருஷ்டியில் மறந்திருந்து அறியாமையில் நாம் இருக்கும் பொழுது, நாம் யார் என்றே மறந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வை சொல்லி கொடுக்கிறார், அந்த உண்மையை சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவருடைய பங்கு என்பது என்ன அப்படின்னா, ஆத்மாக்களை மீண்டும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குவது. நாம் யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரார்த்தனை செய்யும் பொழுது எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது ஆகணும், நான் அதை சாதிக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நாம் என்ன நினைக்கிறோன்னா, கடவுள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், கடவுள் இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்றிடுவார் அப்படின்னு தான் நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது இருக்குது இல்லையா? ஆனால் கடவுள் பிரச்சனைகளை தீர்ப்பாரா, இல்லை அந்த சூழ்நிலையை மாற்றுவாரா அப்படின்னும்போது இல்லை. அவருடைய பங்கு என்ன அப்படின்னா, ஆத்மா என்கிற இந்த சக்தி, இழந்த சக்தியை மீண்டும் கொண்டு வருவது. இங்கே என்னுடைய சக்தியை நிரப்புகிறார், உள்ள சக்தியை நிரப்புகிறார். அந்த சக்தியை உபயோகப்படுத்தி நான் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வேன், நான் என்னுடைய சூழ்நிலைகளை சரி செய்து கொள்வேன். அவர் நேரடியாக சூழ்நிலையையோ இல்லை பிரச்சனைகளையோ சரி செய்வது என்பது சாத்தியமில்லை. அதற்கான சக்தியை எனக்குள் நிரப்புகிறார். ஸோ அந்த அவருடைய ரோலை, அந்த பங்கை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் தியானத்தில் அமரும் பொழுது, நாம் அந்த பவர் ஹவுஸோட தொடர்பு வைத்து கொள்ளும் பொழுது தானாகவே பரமாத்மா என்பவர் அமைதியின் கடல், அவர் அன்பின் கடல், சக்தியின் கடல். ஸோ அந்த கடலாக இருக்கக்கூடிய அவரிடமிருந்து அத்தனை குணங்களும் எனக்குள் தானாகவே நிரம்புகிறது. அந்த நிரம்புகின்ற அந்த சக்தியை நான் பயன்படுத்தி நான் என்னுடைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து கொள்கிறேன். நாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சில குழந்தைகளை பார்க்கும்பொழுது, உன்னுடைய அப்பா யார் தெரியுமா, நீ இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படியெல்லாம் நடந்துக்கணும், நீங்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இப்படிப்பட்டவர் உங்களுடைய அப்பா, அவருடைய குழந்தையான நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னுலாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா குழந்தைகளுக்கு. அதே மாதிரி நான் யாருடைய குழந்தை அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வாருங்கள். என்னுடைய தந்தை சர்வசக்திவான் பரமாத்மா, அன்பின் கடலாக இருப்பவர், அமைதியின் கடலாக இருப்பவர், மகிழ்ச்சியின் கடலாக இருப்பவர். அந்த ஆனந்த கடலினுடைய குழந்தை நான் அப்படின்ற ஒரு உணர்வில் நாம் இருக்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சொல், செயல் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு உணர்வை நாம் எப்பொழுதுமே வைத்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய ஆத்மா அப்படின்ற சக்தி இழந்த நிலையில் இருக்கிற இந்த பேட்ரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நாம் அந்த பரமாத்மாவோடு எப்பொழுதுமே தொடர்பில் இருக்கலாம். அந்த தொடர்பில் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே ஆன்மீக உணர்விலும் நாம் இருக்க முடியும். பரமாத்மாவை எந்த உறவின் அடிப்படையில் நான் நினைவு செய்ய வேண்டும் என்றால், நாம் என்ன சொல்கிறோம், தாயுமாய் தந்தையுமாய் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா? கடவுளை என்னுடைய தாயாக தந்தையாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த உணர்வில் நாம் உட்கார்றது கிடையாது. எப்பொழுதுமே கடவுளை நினைப்பதற்கு உட்காரும்போது என்ன நினைக்கிறோன்னா, நாம் ஒரு மகளாகவோ இல்லை தாயாகவோ இல்லை ஒரு மனைவியாகவோ உட்காந்து தான் கடவுளை நினைக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனை அப்படி தான் இருக்கிறது. அப்போ ஒரு தாயாக உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணும்பொழுது எனக்கு என்னுடைய குழந்தைகளுடைய நினைவு தான் வரும் இல்லையா? இல்லை என்னுடைய வேலையில் பிரச்சனை இருக்குது, அதனுடைய நினைவில் பரமாத்மா கிட்ட நான் வேண்டுதல் செய்யும் பொழுது எனக்கு என்னுடைய வேலையினுடைய நினைவுகள் தான் வரும், அந்த பிரச்சனைகள் தான் வரும். நான் ஒரு மகளாவோ இல்லை ஒரு தாயாவோ வேறு ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தம் ஏதாவது ஒரு அந்த மாதிரி என்னோட ரோலில் இல்லாமல் நான் வெறும் ஒரு ஆத்ம சக்தியாக நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்க. எப்பொழுது ஆத்ம சக்தி உடலோடு ஒன்றி போய் இருக்குது, என்னை நான் உடலாக நான் பாவிக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனை ஏற்படுது. அகங்காரம், ஈகோ அப்படின்றது ஏற்படுது. ஏன்னா உடல் ரீதியாக இருக்கிற அத்தனை விஷயங்களை தான் நான் என்று நினைத்து அதனுடைய அடிப்படையில் நான் என்னுடைய நடத்தை இருக்கிறது, என்னுடைய செயல்கள் இருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது இல்லையா? அப்போது ஆத்மா அப்படின்ற அந்த சக்தியினுடைய ஒரிஜினாலிட்டி, தனித்தன்மை இழந்து போயிடுது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது,
அதனால தான் பற்று இருக்கக்கூடாது. பற்று அப்படின்னா ஒன்றி போகுது. சரி, நான் அப்படியே ஒரு ஆத்ம சக்தியாக என்னோட தந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவை மனசில் நினச்சிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அன்பு போய் சேரும்போது அவர் கூட எனக்கு ஒரு பற்றுதல் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து பற்றுதல் அப்படின்றதே இருக்கக்கூடாது, அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஏற்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கும் அவருக்கும் வந்து அந்த அட்டாச்மெண்ட் ஏற்படக்கூடாதா? இப்போது நான் உடல் அப்படின்னு நினைக்கிறதுனால பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? உடலோடு ஒன்றி போகும்பொழுதோ இல்லை நாம் செய்யக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் மீது நாம் ஒன்றி போகும் பொழுதோ ஆத்மாவினுடைய தனித்தன்மை என்பது முடிவடைந்து விடுகிறது. ஸோ பரமாத்மாவினுடைய பங்கு என்ன? நான் எதற்காக அவரை நினைப்பதற்கு உட்கார்ந்திருக்கிறேன், நான் எதனால் அவரோட இப்போ உட்காந்து தியானத்தில் இருக்கேன் அப்படின்றப்போ இப்போ ஆத்மாக்கள் எல்லோருமே சக்தி இழந்த நிலையில் இருக்காங்க. பரமாத்மா அமைதியின் கடல், அவர் அன்பின் கடல், சக்தியின் கடல். ஸோ அந்த கடலாக இருக்கக்கூடிய அவரிடமிருந்து அத்தனை குணங்களும் எனக்குள் தானாகவே நிரம்புகிறது. நான் யார் என்று புரிந்து கொண்டு நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு ஆத்ம உணர்வில் நாம் உட்காரும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த கடவுளுடைய குழந்தை என்ற உணர்வில் நான் அவரை நினைக்க ஆரம்பிப்பேன். ஆத்ம உணர்வோடு உட்காந்து கடவுளை நினைக்கணும், பரமாத்மாவை நினைக்கணும்னு சொன்னீங்க. இழந்த சக்தியை எப்படி அந்த ரீசார்ஜ்னு ஒரு நல்ல ஒரு வேர்டை நீங்கள் சொன்னீங்க, அதை எப்படி கொண்டு வரணும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பரமாத்மாவுடைய குழந்தைங்கன்னு சொல்லும்போதே நிஜமாவே அவர் ஒரு ஆனந்த கடலாக அந்த ஆனந்தம் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே கண்டிப்பாக ஏற்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி முழுசாக இந்த ராஜயோகா தியானம் அப்படின்றது என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே யாரோட பிள்ளைகள் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். பரமாத்மாவோடைய குழந்தை, பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பின் சக்தி, அமைதியின் கடல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை தியானத்தோடு நாங்கள் முடிவு செய்யணும்னு நினைக்கிறோம். நாம் மிகவும் சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். இப்போது நாம் எந்த கடினமான விஷயமும் செய்யவில்லை. நாம் நம் தந்தையை மட்டும் நினைவு செய்ய அமர்ந்திருக்கிறோம். அவரோடு தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மிக காலமாக துண்டிக்கப்பட்ட இந்த உறவு மீண்டும் மலரப்போகிறது. தன்னையே பாருங்கள். இந்த உடலில் நெற்றிக்கு நடுவே அமர்ந்திருக்கும் சக்தியான நான் ஓர் ஒளிப்புள்ளியாக மிக தூய்மையான அமைதியான சக்தியாக இருக்கிறேன். தூய்மையும் அமைதியும் என்னுடைய சுபாவமாகும். இப்பொழுது உங்களை நீங்களே பாருங்கள். மெதுவாக நினைவின் மூலம் மேலே செல்லுங்கள். நட்சத்திரங்களையும் சூரிய சந்திர மண்டலங்களையும் தாண்டி செல்லுங்கள். ஆத்மா இருக்கும் அந்த வீட்டிற்கு, அந்த அமைதியான வீட்டிற்கு, மிகவும் தூய்மையான வீட்டிற்கு பரமாத்மாவை சந்திக்க செல்லுங்கள். இந்த இடம் மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருப்பதை உணருங்கள். சுற்றிலும் பிரகாசமாக இருப்பதை உணருங்கள். தன்னுடைய வீட்டில் தந்தையிடம் மிக நெருக்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அவரை பாருங்கள். அவரும் என்னைப் போலவே ஒரு ஜோதியின் வடிவமாய், ஒரு ஒளிப்புள்ளியாய் மிக பிரகாசமாயிருக்கிறார். அவருடைய சக்தியின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த சர்வசக்திமான்
பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறேன். அவருடைய தூய்மையும் அந்த அன்பும் அமைதியும் என்னுடைய குணங்களாகவும் இருக்கிறது. மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் இந்த உடலுக்குள் என்னுடைய இடத்தில் நெற்றிக்கு நடுவே வருகிறேன். இந்த உடல் மூலம் செயல்களை செய்வதற்கு நான் தயாராகிறேன். நான் நிரப்பிக்கொண்டு வந்த அந்த அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த உடல் முழுவதும் பரவுகிறது. என்னை சுற்றி இருக்கும் இந்த வாயுமண்டலத்திலும் பரவி என்னை சுற்றி இருக்கும் அத்தனை ஆத்மாக்களையும் அந்த சக்தி போய் அடைகிறது. ஓம் சாந்தி. நான் ஒரு அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே, அதை கேட்கும்போதே ஒரு புதிய ஒரு உணர்வு, ஒரு புத்துணர்ச்சி ஒன்று ஏற்பட்ட மாதிரி இருக்குது. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது சந்தோஷம் அப்படின்றது எங்கே இருக்குது, அது என்னன்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப பெரிய சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவு பண்ணிடுறோம். அது என்ன சந்தோஷம்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே அன்பின் கடலான, சாந்தியின் கடலான பரமாத்மாவுடைய பிள்ளைகள். எல்லார்கிட்டேயுமே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இருக்குது அப்படின்ற உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்றது தான் எங்களுடைய முயற்சி. நிச்சயம் இதுக்கு நீங்களும் முயற்சி செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி